திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை பொழிவு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம், காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ராணிப்பேட்டை, களவாய், செம்மேடு உள்ளிட்ட இடங்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி மற்றும் திருப்பத்தூர், குறிப்பாக ஜோலார்பேட்டை, இது போன்ற இடங்களில் அதிக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆம்பூர், ஜோலார்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில சமயங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பரவலாக நமக்கு பதிவாகும். சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர், தலைவாசல், வாழப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், எடப்பாடி, அதைத் தொடர்ந்து இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் விட்டு பரவலாக கனமழை கிடைக்கும். கரூர், பஞ்சப்பட்டி, அதே மாதிரி நாமக்கல், மோகனூர், ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், பவானி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அடுத்து வரும் நாட்கள்ல கண்டிப்பா இருக்கு. நிறைய நேரங்களில் வானம் மேகமூட்டமா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்குமாவது உள் மாவட்டத்துல நீங்க மழை எதிர்பார்க்க முடியும். அதாவது அதிக நேரம் மழை அப்படிங்கிறது கிடையாது, ஒரு குறுகிய நேர மழை தான். ஒரு மணி நேரம் வரைக்கும்